ஓகே, ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம கடைசியாக இந்த செட்டப் டாட் ஜாவா இதை நான் பார்க்க சொன்ன பார்த்தீங்களா? எதனா ஐடியா இருந்ததா உங்களுக்கு? ஐ திங்க் சரவணன் தான் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் எதுவும் ஆன்சர் பார்க்கல bro. அப்படியா? சரி, ஓகே. சரவணன், இதுக்கு இதில் பார்த்தீங்களா? எனி ஐடியா இருக்கா நான் இந்த இதில் எப்படி எழுதியிருக்கேன்ட்டு? இல்ல பிரமோத், இது நான் என்ன லாட் டே பிஃபோர் எஸ்டர்டே கிளாஸ் தான் இன்னும் போயிட்டு இருக்கு பிராக்டிஸ். ஓகே ஓகே. ஸோ இது ஆக்சுவலாக நான் எப்படி எழுதியிருக்கேன்னா, இந்த பிளே புக் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நான் இந்த ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணியிருக்கேன். இட் மீன்ஸ் எதுவுமே வந்து நம்ம மேனுவலாக என்கோட் பண்ணலை. லைக் எவ்ரி திங் ஐ டிட் டேக் அஸ் எ வேரியபிளைஸ். அப்படி என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ லெட் மீ ஃபர்ஸ்ட் ஒரு யூஆர்எல் எடுத்துக்கிறேன். ஐ வில் டேக் திஸ் யூஆர்எல். தென் இந்த யூஆர்எல் நான் பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, so that I'll comment this. எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிடுறேன். I will write a debug. ஃபர்ஸ்ட் ஒரு இந்த இது மட்டும் எழுதுறேன். debug மாடியூல்ல நான் என்னென்ன வேரியபிள் எடுத்திருக்கேன், லைக் அதோட அவுட்புட் என்ன வருதுன்னு நான் will show you. Then we'll discuss. So first I'll take this required location. URL, you know that, target file name. Then required Java version. Then Java home path. Target file name. Delaware will print it. Then I'll show you why it required. Still I put this. So இந்த வெப்க்கு நம்ம ரன் பண்ணுவோம். Ansible icon. So I should use this. இல்ல
Mhm. Spectrum. If I run right, opt என்ன லொகேஷன்ல இன்ஸ்டால் பண்ண போற ஜாவாவை, ஸோ ஐ கிவன் ஆப்ட். தென் டார்கெட் ஃபைல் நேம், என்னோட ஃபைல் நேம் எதில் சேவ் பண்ண போறேன், இதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா, நம்மளோட ஜாவா எல்லா யூஆர்எல்ஸுமே எடுத்தீங்கன்னா, ஐ டேக் ஆல் திஸ் யூஆர்எல். நீங்க இந்த எல்லா யூஆர்எல்ஸுமே பாத்தீங்கன்னா அட் லாஸ்ட் தான் நம்மளுக்கு தேவையான ஃபைல் நேம் இருக்கு. கரெக்டா? யூ குட் சி ரைட். இது வந்து ஜாவா 18, 19, இது லேட்டஸ்ட் 25 and 26. வாட் எவர் வி டேக் ரைட், இது எல்லாமே வி ரிக்வயர்ட் இந்த லாஸ்ட் லைன்ஸ் தானே. கரெக்டா? ஸோ இதுதான் லைக் அந்த ஜாவாவோட பேக்கேஜ் நேம் ரைட். ஸோ வாட் ஐ டிட், அது எடுக்கிறதுக்கு யூஆர்எல், இந்த யூஆர்எல்ல இங்கே பாஸ் பண்ணி ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸ்லாஷா நான் கட் பண்றேன். இட் மீன்ஸ் ஐ எம் கட்டிங் திஸ் ஸ்லாஷ் தனித்தனியா எடுத்துக்கிறோம். வேற எவர் ஸ்லாஷ் ரைட், அதெல்லாமே ஒரு ஒரு இண்டெக்ஸ் வேல்யூவா சேவ் ஆகும். ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த லாஸ்ட் ஸ்லாஷ், இந்த லாஸ்ட் ஸ்லாஷ்ல இருக்க முன்னாடி வேல்யூ தான் வேணும்னா we have to use -1. ஸோ அதனால இஃப் இந்த ஃபங்க்ஷன்ல வரும்போது we will get இந்த பர்டிகுலர் லைன் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் வேரியபிள் மட்டும் கிடைக்கும். ஸோ அதை டார்கெட் ஃபைல் நேமா நான் எடுத்துக்கிட்டேன். தென் ரிக்வயர்ட் வெர்ஷன் என்ன வந்திருக்குன்னா அவுட்புட் யூ குட் சி 18.0.2. ஸோ இது மட்டும் நம்ம எடுத்துருக்கோம். இட் மீன்ஸ் இப்போ இந்த ஃபங்க்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா டார்கெட் ஃபைல் நேம் இப்போ அந்த அவுட்புட் இருக்குல்ல. ஸோ வாட் எவர் வி காட் திஸ் அவுட்புட் ரைட், இந்த அவுட்புட் எடுத்துக்கிட்டு ஸோ இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அண்டர்ஸ்கோவா டெலிமிட்டர் பண்ணியிருக்கேன். இட் மீன்ஸ் இதே போல ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். ஸோ வேர் எவர் ஐ சி அண்டர்ஸ்கோர் ரைட், இங்கே ஒரு அண்டர்ஸ்கோர் வரும், இங்கே ஒரு அண்டர்ஸ்கோர் வரும். ஸோ இது பிரிக்கும் போது we know that first value we require. ஸோ அதனால ஐ புட் இண்டெக்ஸ் as 0. தென் நம்மளுக்கு வேண்டிய வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுதான். கரெக்டா? ஸோ தென் ஐ டுக் செகண்ட் ஸ்பிளிட் ஃபங்க்ஷன், இன்னொரு வாட்டி ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் எழுதி வேர் ஐ டுக் இந்த அண்டர்ஸ்கோர் as a delimiter. ஸோ இப்போ ஸ்பிளிட் ஆகும்போது இது ஒரு வேர்டா ஸ்பிளிட் ஆகும். இது வந்து இண்டெக்ஸ் வேல்யூ 0 ஆகும், இது வந்து இண்டெக்ஸ் வேல்யூ 1 வரும். ஸோ ஐ டுக் இண்டெக்ஸ் வேல்யூ -1. ஸோ பேக்ல இருந்து நம்ம எடுக்கணும்னா இட் இஸ் -1 ரைட். ஸோ -1 எடுத்துக்கிட்டேன். இந்த ரெண்டுமே நான் வேரியபிளை செய்யறதுனால ஐ கேன் கஸ்டமைஸ். எப்படி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன்னா ஜாவா ஓம் பாத், நம்மளுக்கு தெரியும் நம்மளோட ஓம் பாத் வந்து ஓபிடி தென் /JDK கொடுத்துட்டு என்ன வெர்ஷன். ஸோ இங்க வரும்போது என்ன வரும்னா ஜாவா ஓம் பாத் நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா நான் JDK ஆட் பண்ண உடனே லைக் அந்த வெர்ஷனும் சேர்த்து நம்மளுக்கு வரும் 18.02. டார்கெட் ஃபைல் நான் எந்த பாத்தில் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ ரிக்வயர்ட் லொகேஷன் இஸ் ஓபிடி. டார்கெட் ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா என்னோட கம்ப்ளீட் ஃபைல் நேம், இந்த ஃபைல் நேமோட இது வரும். இஃப் யூ கோ அண்ட் சி யூ குட் சி கம்ப்ளீட் ஆகுது. இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஐ டேக் ஒன் பை ஒன் ஒரு இதுவாக எடுத்துக்கிறேன். யா இதுல நான் என்ன பண்றேன்னா பேக்கேஜ் டவுன்லோட் பண்றேன். ஸோ ஆன்சிபிள் built-in.get யூஆர்எல் வேரியபிளா நம்மளுக்கு தெரியும். we know that இந்த வேரியபிள்ல நம்ம இங்க வரும். தென் டெஸ்டினேஷன் நம்மளுக்கு தெரியும். டெஸ்டினேஷன் வந்து இந்த ஃபைல் பாத். ஸோ இந்த ஃபைல் பாத்ல எனக்கு வேணும்னு சொல்லி நம்ம கொடுத்துரும். ஸோ இட் வில் கிரியேட் தட். தென் நான் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். ஸோ இதை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நான் வெறும் லோக்கலில் யூஸ் பண்ணுறதுனால யூ கேன் யூஸ் ரிமோட் SRC ஆர் இஃப் யூ வாண்ட் டெஸ்ட் ரைட். இன்னொன்று நம்ம கிட்ட டெஸ்ட்னு ஒன்று இருக்கு ரைட். ஸோ யூ கேன் புட் இட் தேட். ஸோ டெஸ்ட்ல எழுதணும்னா
We can know, I think, இல்லையா? If we see, right, நம்மளோட லிஸ்ட் எங்க இருக்கு, we can see that. நம்மளோட லிஸ்ட் வந்து ஆன்சர் பின் ஹோம் பார்ட்ல இருக்கு. See that. ஸோ இந்த டெஸ்ட் இந்த இதை நம்ம ரன் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஓகே, டெஸ்ட் இதில் எழுத போகிறோம். ஸோ அதனால ரிமோட் எஸ்ஆர்சி நான் ட்ரூ கொடுத்துருக்கேன். ரிமோட் எஸ்ஆர்சினா மேனேஜ் நோட்ஸில் இருக்க டேட்டா மட்டும் எடுத்துக்கோ. ஸோ அது மட்டும் பண்ணும். ஓகே, லெட் இட் குவிக் ஃபிக்ஸ். நம்மளே பண்ணிப்போம். இது எல்லாமே இது கீழே வரும். தென் இதை நான் எழுதியிருக்கேன்னா, சப்போஸ் இன்கேஸ் நம்ம இடிசியில் எழுதுவோம், ரைட், நம்மளோட பழைய பிளே புக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடிசியில் ரைட் பண்ணுவோம், ரைட். ஏற்கனவே இப்போ புதுசாக ஒரு ஜாவாவை நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்க, லைக் ஓல்டர் வெர்ஷன்லேருந்து நியூ இயர் வெர்ஷன் அப்கிரேட் பண்ணும்போது ப்ரீவியஸ் லைனை நம்ம ரிமூவ் பண்ணோம், ரைட். ஸோ ஃபார் தட் ஐ எம் யூசிங் திஸ் ஃபங்க்ஷன். சி, உங்களுக்கே தெரியும், நம்ம பில்ட்-இன் ஃபைல் வச்சுட்டு we can let her fix it. Okay, so இங்க என்ன பண்றோம்னா பில்ட்-இன் லைன் ஃபைல் யூஸ் பண்ணி எந்த பாத் ஜெக்ஸ் எக்ஸ்போர்ட் ஜாவா ஹோம் அது எங்க பார்க்குறியோ அதோட ஸ்டேட் ஆப்செட்டா அந்த லைனை டெலீட் பண்ண சொல்லி நம்ம சொல்றோம். தென் நம்மளோட புது இதை ஆட் பண்றோம், லைக் we are adding our நியூ பாத். நம்மளோட நியூ லைனை ஆட் பண்றோம். எக்ஸ்போர்ட் ஜாவா ஹோம் பார்த்து இங்க என்ன வேரியபிள் வருதோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்றோம். தென் we are adding ஸ்டேட் ஈக்குவல் டு ப்ரெசென்ட் சொல்லி நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த லைன் ஆட் பண்ணோம். தென் இந்த ஜார் ஃபைல் நம்மளுக்கு தேவையில்லை, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்ட அப்புறம் நம்ம பார்ட் செட் பண்ணிட்டோம். அந்த ஜார் ஃபைல் நம்மளுக்கு தேவையில்லை, ரைட். ஸோ அதனால ஐ எம் ரிமூவிங் திஸ் ஜார் ஃபைல். ஸோ இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஸ்பேஸும் வி கேன் ஏபிள் டு ரீகெயின். ஸோ தேவையில்லாதது வி கேன் டூ தட். ஸோ லெட் மீ ஃபிக்ஸ் இண்டக்ஷன் இஷ்யூ. We take this represents my index. Didn't add anything, right? ஓகே, ஸோ இதை நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரன் பண்ணணும்னா இந்த யூஆர்எல் கூட ப்ரொமோட் நம்ம இப்போ நெக்ஸ்ட் வருஷன் நம்ம போகும்போது இந்த பிளே புக்கில் போய் நம்ம மாற்றணும்னா யூ கேன் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் ரன் பண்ணும்போது யூ கேன் பாஸ் தட். ஸோ ஹவு யூ கேன் டூ தட்? ஸோ லெட் மீ சேவ் திஸ் ஃபைல். ஓகே, இப்போ நான் புல் பண்றேன்.
We'll run this playbook now. ஸோ இப்போ ஒரு வேரியபிள் நம்ம பாஸ் பண்ணோம்னா என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம் நம்ம கிட்ட அந்த யூஆர்எல் இல்லை, நான் இங்க டிக்ளரே பண்ணல, ஐ ரிமூவ் இட். ஸோ இப்போ யூஆர்எல் நான் பாஸ் பண்ணணும்னா வாட் ஷுட் ஐ ஹேவ் டு டூ? யூ ஹாவ் டு யூஸ் ஆப்ஷன் இ. என்ன பாஸ் பண்ண போறீங்க? ஸோ யூ வில் பி பாசிங் யூஆர்எல் தான் நீங்க பாஸ் பண்ண போறீங்க. ஸோ ஈக்குவல் டு உங்களோட யூஆர்எல் கொடுத்துட்டு இஃப் யூ க்ளோஸ் ரைட், இந்த வேரியபிளை நம்ம 2 டைமா பாஸ் பண்ணும்போது இன்கேஸ் நெக்ஸ்ட் வெர்ஷனுக்கு நீங்க போனா கூட யூ கேன் காப்பி திஸ் அண்ட் யூ கேன் ரன் பண்ணீங்கன்னா இட் வில் இன்ஸ்டால் ஃபார் யூ. ரிமூவ் பண்ணது இட் ஸ்டார்டட் இட் பழைய ஜார் ஃபைல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுச்சு. ஜாவாவோட ஹோம் பாத் வந்து மாத்திடுச்சு. இஃப் யூ கோ அண்ட் சி, ஏதாவது ஒரு நம்ம மேனேஜ் நோட்ல பாத்தீங்கன்னா கேட் சுடோல போய் இடிசி நம்ம ஆட் பண்ண புது வேல்யூ மட்டும்தான் இங்க இருக்கு. சி, இட் மீன்ஸ் ஜாவா வந்து இட் வில் ஒர்க் வேர்எவர் வி சி ரைட். இந்த ஜாவா ஓம் வந்து இட் வில் ஒர்க் ஃபார் எவ்ரி யூசர். ஸோ நம்ம இதே போல ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு ரன் அதர் டிஃப்ரெண்ட் ரைட், இது பண்ணீங்கன்னா இட் வில் ரன் சேம். பட் இங்க வரும்போது இட் வில் டேக் ஒன்லி 25. ஏன்னா நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், அந்த செகண்ட் ட்ரிம் ஃபங்க்ஷன்ல வரும்போது வாட் வி டூ ரைட், வி யூஸ் பண்ணும்போது வி யூஸ் திஸ் ஒன்லி ரைட். ஸோ வில் ட்ரை. இப்போ இது பாஸ் பண்ணா, இந்த யூஆர்எல் பாஸ் பண்ணா வாட் இஸ் இட் வில் சி. ஸோ வில் யூஸ் the same playbook. So I'll paste this now. See, it's for the newer version, adding something different. So we have to fix this. இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ யூ ஹாவ் டு டேக் திஸ் as an assignment. இதை நீங்க அசைன்மெண்ட் எடுத்துக்கிறீங்க. ஜஸ்ட் என்னன்னா இந்த ட்ரிம் ஃபங்க்ஷன் ஸ்பிட் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு யூ நீட் டு ஐடென்டிஃபை ஃபார் திஸ். யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை திஸ் நியூ ரிலீஸ் ஆஃப்டர் 24 நினைக்கிறேன். 24ல இருந்து ஜேடிகே வரும்போது யூ வில் கெட்டிங் லைக் திஸ். ஸோ இதை நீங்க ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஹவ் யூ கேன் டூ தட். சிம்பிள் தான். யூ ஹாவ் டு ட்ரை. ஓகே, இதை மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. தென் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இதே போல தான் வரும். யூ வில் கெட் லைக் நெக்ஸ்ட் ரிலீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வில் கெட் இன் த சேம் நேம். ஸோ இதை நீங்க எங்க எடுக்கணும்னா யூ கேன் கோ for java.com, Java for desktop. This where I got this URL.
இது எல்லாமே ஆரக்கிள். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ட்ரை திஸ் டூ, பட் இது கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஆரக்கிளோட ப்ராடக்ட் தான் ஜாவா. யூ கேன் யூஸ் திஸ். ஸோ லினக்ஸ்ல நம்ம யூஸ் பண்றது ஏஆர்எம் இல்லை, லினக்ஸ் x64. ஸோ யா, யூ கேன் டேக் திஸ், நாட் டிபிஎன் வேணா, யூ கேன் டேக் திஸ் ஃபைல் இட் செல்ஃப். இந்த ஃபைல் எடுத்துட்டு யூ கேன் ரீநேம் 24னா இதே சேம் லைக் வாட் இஃப் யூ கோ ஃபார் 21 22, ரைட்? இப்போ நீங்கள் 21 போனாலும் அதே சேஞ்சஸ் தான் இருக்கும். ஸோ இதை கூட வச்சு யூ கேன் ரைட் இட் ஃபங்க்ஷன். நீங்கள் அந்த ட்ரிம் ஃபங்க்ஷன் எழுதிட்டிங்கன்னா யூ கேன் ஒரே பிளே புக் வச்சுட்டு நீங்கள் வெர்ஷன்ஸை வந்து அப்கிரேட் பண்ணலாம். லைக் இன்கேஸ் நெக்ஸ்ட் வெர்ஷன்ஸ் வந்துச்சுன்னா யூ கேன் அப்கிரேட். ஸோ இஃப் யூ கோ இயர் ஆல்சோ ஜாவா 21 latest JDK, ரைட்? ஸோ இங்கே நீங்கள் ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் யூ வில் டூ வித் த ஸ்லாஷ் பண்ணும்போது இட் வில் பிகம் -1. நம்மளுக்கு கடைசி இருக்கிறது தான் வேணும். தென் இதை எடுக்கும்போது யூ ஹவ் டு யூஸ் அண்டர்ஸ்கோர் பிரிக்கும்போது we need the first index value. இந்த இண்டெக்ஸ் வேல்யூல கடைசியாக நம்மளுக்கு வேறு இது இந்த 21, ஆர் யூ கேன் யூஸ் டைரக்ட் JDK 21. எது வேணுமோ யூ கேன் யூஸ் இட் அண்ட் யூ கேன் ரைட். ஸோ இதை நீங்க அசைன்மெண்ட்டா ட்ரை பண்ணுங்க. ரைட்டு, split function to extract values for given Java URL. ஒரே செகண்ட் பண்ணுவோம். URLs இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். Some example, refer playbook 26. Okay, 26 setup java.yaml. Okay, இதுல எனி டவுட் இருக்கா உங்களுக்கு? நோ பிரமோத், ப்ராக்டிசிங் டைம்ல தான் தெரியும். பாருங்க. ஏன்னா ட்ரிம் ஃபங்க்ஷன் எழுதும் போது நீங்க மற்றதுக்கு போகும்போது இட் வில் நோ ஏன் நம்ம ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஸோ இந்த வேரியபிள் ஆயிடுச்சுன்னா நம்ம ஒரே ஃபைல் எப்போ வேணா ஜாவா வெர்ஷன் நம்ம மாத்திக்கலாம், ரைட்? ஸோ எதுவுமே ஹார்ட் கோட் பண்ண தேவையில்லை. நம்ம ஹார்ட் கோட் பண்ணாம இப்போ நம்ம இங்கேயே போய் பார்த்தீங்கன்னா சப்போஸ் மாற்றணும்னா நம்ம எல்லா இடத்துலையும் போய் மாற்றணும், ரைட்? ஸோ இப்போ இந்த யூஆர்எல் நான் மாற்றணுமா, தென் நெக்ஸ்ட் ஐ ஹவ் டு சேஞ்ச் இயர், ரைட்? இதுவும் சேஞ்ச் பண்ணணும். தென் இங்கேயும் நான் சேஞ்ச் பண்ணுவோம். தேர் வில் பி மல்டிபிள் சேஞ்சஸ், ரைட்? ஸோ இது அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வில் மேக்கிங் ஸோ எப்படி சொல்றது, ஸோ ரீயூசபிள். ஒரே பிளே புக்கை ஃபார் வெர்ஷன் அப்கிரேட் ஆல்சோ வி ஆர் டூயிங் திஸ். ஓகே, முடிச்சிட்டோம். தென் வில் கம் ஃபார் டேக்ஸ் பற்றி எழுதுவோம். வில் ரைட் டேக்ஸ் 27 Ansible tags. Ansible tags nothing but என்னன்னா நம்ம ஒரு பிளே எழுதுறோம், ரைட்? வில் டேக் திஸ், இந்த பிளேவை நம்ம எடுத்துப்போம். We'll write some other play. We'll take some other play. Yeah, we'll take this play. Or okay, we'll write a new playbook. No worries, we'll write. Okay, don't need anything. We'll write. So ஒரு டேக்ஸ்னா எப்படி சொல்றதுன்னா, ஒரு செட் ஆஃப் பிளேவை வந்து ஒரு டேகா செட் பண்ணிட்டு அந்த பிளே மட்டும் எனக்கு ரன் பண்ணும், மற்ற பிளே எல்லாம் எனக்கு ரன் பண்ண தேவையில்லை. ஸோ அது பண்ணும்போது இட் வில் ஈஸி ஃபார் அஸ் டு கண்ட்ரோல். ஒரு பிளேவை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். லைக் ஹவு
let me write a one place name remove for visible tags. Okay. Let me write hosts. Let me write host. Host வந்து will write for local. Then other facts false கொடுத்துட்றேன். Other facts false கொடுத்துட்றேன். Then we'll write tasks. So இங்க I'll write first task. Just ஒரு general variables இல்லை sometime text மட்டும் நான் print பண்றேன். I'm not writing anything. So I'll use debug. Printing random text. Okay, random text நான் print பண்றேன். So I'm using ansible dot printing dot debug. The module I'll print some random messages. This is the ops class. So next on I'll take one more task. Yes, I'll do. We'll have like 6-second play. Something dummy text தான் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த பிளே புக்கை நம்ம ரன் பண்ணோம்னா ஸோ I'll save and commit. பிரமோத் நேம் பக்கத்துல ஸ்பேஸ் இருக்கு டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் டாஸ்க். இது பிரிண்ட் இது எடுத்துக்கோ, ஒரு ரெண்டு எடுத்துக்கோ, இது எரரா காட்டாது உங்களுக்கு. I'll go, I'll pull first messages. ஸோ இது ஜஸ்ட் பிரிண்ட் ஆகுது. ப்ரொமோட் எனக்கு இது மட்டும் பிளே ஆகும், எனக்கு இது பிளே ஆகக்கூடாது. ஸோ இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு we can use tags. ஸோ இப்போ நான் டேக்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ the tag should be under the இந்த நேம் கீழே தான் இருக்கணும், நாட் அண்டர் யுவர் இது. யூ ஹவ் டு ரைட் இன் அண்டர் நேம் எங்கே இருக்கோ அதுக்கு அண்டராக தான் நீங்கள் எழுதணும். ஸோ இந்த பிளேக்கு ஐ எம் ரைட்டிங் டேக்ஸ் இயர். ஸோ டேக்ஸ் நான் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் டேக் ஐ எம் ரைட்டிங் லைக் சம்திங் ஃபர்ஸ்ட்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு இது மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ இஃப் ஐ வாண்ட் டு செகண்ட் வேணும். ஸோ இதுக்கு நான் டேக்ஸ் கொடுக்குறேன்னா இதுக்கு நான் செகண்ட்னு ஒன்று கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் எனி நேம், இது வந்து இட் டசன் டு பி ஏ ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் எனி நேம். ஸோ நம்ம இந்த டேக்ஸை தான் நம்ம கால்குலேட் பண்ணி இப்போ ரன் பண்ண போகிறோம். ஸோ ஐ சேவ் திஸ். சேவ் பண்ணிட்டேன். லெட் மீ புல் த சேஞ்சஸ். இப்போ ரன் பண்ணிங்கன்னா இட்ஸ் ரன்னிங். 2 மெசேஜ்மே ரன் பண்ணது ரைட்டா. ஸோ ஐ வில் ஆட்
Now I will option use tags, but I want to run only first மட்டும் நான் ரன் பண்ண போறேன். ஸோ இஃப் ஐ வாண்ட் டு டூ ரைட், சி என்னோட ஃபர்ஸ்ட் டேக் மட்டும் ப்ளே இருக்கு. ஸோ இஃப் ஐ வாண்ட் டு டூ செகண்ட் மட்டும் எனக்கு ரன் பண்ணணும்னா செகண்ட் மட்டும் ரன் ஆகும். சி ஃபர்ஸ்ட் ஒன் இட் நாட் இட் ஸ்கிப்ட் இல்லை, இட் டசன்ட் கோ, அந்த இதுக்கே போகாம செகண்ட் மட்டும் இட் வில் ரன். சி இது வந்து நம்மளோட பிளேயோட நேம். ஓகே, சி கரெக்டா ரெண்டாவது டாஸ்கோட இதுதான் இட் பிரிண்டட். ஸோ இதே போல யூ கேன் ஆட் ஒரு டேக் மட்டும் இல்லை. ஸோ இஃப் ஐ வாண்ட் டு ஆட் போத், ஒரே பிளேல ரெண்டுமே எழுதணும்னா யூ கேன் யூஸ் வாட் யூ கால், யூ கேன் யூஸ். ஸோ நான் ரெண்டுமே ரன் பண்ணேன்னா ஐ கேன் யூஸ் ஒன் மோர் கால்டு ஆன்சிபிள்னு ஒரு ஆன்சிபிள் வேணா, லைக் வில் யூஸ் டெவாப்ஸ்ன்னு நான் கொடுக்குறேன். இங்கேயும் நான் டெவாப்ஸ் கொடுக்குறேன்னா ஸோ இப்போ நான் இந்த டேக் டெவாப்ஸோட நான் ரன் பண்ணேன்னா இப்போ நான் டெவாப்ஸோட ரன் பண்ணேன்னா ஐ வில் கெட் போத் த மெசேஜ். ஸோ ஒரு டாஸ்க்கு எத்தனை டேக்ஸ் வேணா நீங்க கொடுக்கலாம். ஸோ தேர் இஸ் ஒன் மோர் பிளே, ஐ திங்க் யூ கேன் யூஸ் நெவர் நினைக்கிறேன். நெவர், நீங்க நெவர் கொடுத்தீங்கன்னா ஸோ நம்ம டிஃபால்ட்டா இப்போ நம்ம ரன் பண்ணும்போது டேக்ஸ் இல்லாம ரன் பண்ணோம்னா we are getting both the messages, right? I think if you use never, right, நம்ம நெவர் யூஸ் பண்ணிருக்கோம்ல டேக்ஸ்ல, will get full, just புல் பண்ணுவோம். ஸோ சி நான் நெவர்னு ஒரு டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். சி நெவர்னு யூஸ் பண்ணேன்னா நான் டேக் பாஸ் பண்ற வரைக்கும் இட் won't send. இதே I will use one more message here. I will show that. Perfect. So here third task for something. Third, this is class in Tamil something. So we have one more tag called, I'll remove never and I'll add always into. So always யூஸ் பண்ணோம்னா நம்ம டேக்ஸ் பிரிண்ட் பாஸ் பண்ணலன்னா கூட இந்த கடைசி ஆல்வேஸ் இந்த டேக் பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த நெவர், இந்த ஆல்வேஸ், இந்த ரெண்டு மட்டும் தான் தே ஹேவ் எ நேமிங் ஃபுல். மற்றதெல்லாம் வி கேன் பாஸ். ஸோ இஃப் ஐ வாண்ட் டெவாப்ஸ், ரைட், I can use tags -tags. You can pass எந்த tag நம்ம ரன் பண்ணமோ you can pass that tag. DevOps கொடுத்தீங்கன்னா suppose if you want to run multiple tags, right, you can use comma, then you can write ரெண்டு வாட்டி உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ யூ கேன் யூஸ் லைக் தட். அதே போல் நீங்கள் யூஸ் பண்ணி யூ கேன் யூஸ். ஓகே, மல்டிபிள் டேக்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஒரு டாஸ்க்கு யூ கேன் ஹேவ் மல்டிபிள் டேக்ஸ். எத்தனை டேக்ஸ் வேணால் கிரியேட் பண்ணீங்கன்னா, ஸோ இன்கேஸ் ஏதாச்சும் நம்ம பிளே சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பர்டிகுலர் பிளே மட்டும் எனக்கு டாஸ்க் மட்டும் ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணால் போதும், மற்ற எல்லா பிளே புக்கும் நான் பண்ண தேவையில்லைன்னா you can use this Ansible tags. இந்த tags யூஸ் பண்ணி நீங்க you can test your particular block. அந்த particular block வந்து you can use it. ஓகேவா? So the next thing we can go with the okay. Next thing we'll go with loops. Loops Popo. So
ஸோ லூப்ஸ் பார்த்தீங்கன்னா we know that லூப்னாவே ஜென்ரலாக அந்த டாஸ்க் வந்து மல்டிபிள் டைம் ரன்ஸ் ஆகும். கரெக்டாக ஒரு லூப்னா we know that ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் கண்டினியூஸாக இட் வில் ரன், ரைட்? ஸோ இந்த லூப்பில் பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் 3 ஆப்ஷன் வித் டூ வித் அண்ட் until. இந்த 2 ஆப்ஷன் இருந்தால் யூ கேன் யூஸ் இட் இன் நம்ம இல்லாத பிளே புக்ஸில் நம்ம யூஸ் பண்ணி we can write it. So I will write a small demo, you will understand. So I'll write a small playbook here. Name demo for me. Okay, so ஹோஸ்ட்ல நான் ஒரு நம்ம லோக்கலே நான் கொடுத்துட்றேன். லோக்கல் கொடுத்துட்டு தென் கேதர் ஃபேக்ட்ஸ் ஃபால்ஸ் கொடுத்துறேன். தென் இந்த டாஸ்க்ல ஜஸ்ட் ரைட்டிங். இப்போ கன்சிடர் நான் வந்து ஆன்சிபிள் பில்டின் ஃபைல் கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு 3 ஃபைல் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹவ் வில் யூ ரைட்? ஸோ ஃபைல் கிரியேஷன், ஃபர்ஸ்ட் ஃபைல் கிரியேஷன் கொடுத்துட்டு ansible dot built-in dot file, right? ஃபைல் கொடுக்கும்போது நான் பாத் கொடுக்கணும், எந்த பாத்தில் நீ கிரியேட் பண்ண போகிற. ஸோ ஐ வாண்ட் டு கிரியேட் இன் டெம்ப் பாத் கொடுத்துட்டு தென் என்ன ஃபைல் நேமோ. ஸோ ஐ ஹவ் டு கிரியேட் கான்ஃபிக்ன்ட்டு ஒரு ஃபைல், ஜஸ்ட் ஒரு ஃபைலை நான் கிரியேட் பண்ணுறேன். கான்ஃபிக்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். தென் ஸ்டேட் நம்ம கொடுக்குறோம், ஸ்டேட் ஈக்குவல் டு டச். ஓகேவா? ஸோ இதை நம்ம 3 ஃபைல் கிரியேட் பண்ணோம். நம்மளோட பாத் பார்த்தீங்கன்னா கான்ஃபிக்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். கம் டவுன். ஸோ 3 ஃபைல் கிரியேட் பண்ணோம். கான்ஃபிக் ஒன்று, config.d ஒன்று, config.text. ஸோ ஒரே இடத்துல நம்ம கிரியேட் பண்ணணும். வாட் வில் யூ டூ? நம்ம இதை காப்பி பண்ணிக்கிட்டு ஸோ வாட் வில் டூ, இந்த மாடியூலே நம்ம காப்பி பண்ணிட்டு வில் ரைட் 3 times, ரைட்? 3 times நம்ம எழுதுவோம், ரைட்? ஸோ we know that எல்லாமே சேம் தான், ஒன்லி த ஃபைல் நேம் இஸ் சேஞ்ச்னா we can write a loop, ரைட்? நம்ம லூப்ஸ் வந்து எழுதி we can write, ரைட்? ஸோ நம்ம அது எப்படி எழுதலாம்னா you can write, you can remove. ஸோ இங்க வரும்போது you can have a like before that நம்ம வேர்ஸ்ல இது கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு வேரியபிள் லிஸ்டா வேர்ஸ்ல we want to write a required file. ஃபைல் ஒன்று கொடுத்துட்டு we can write, right? நமக்கு தெரியும் we want config d வேணும், then config வேணும், then config.txt. இந்த 3 ஃபைல் நம்மளுக்கு வேணும். ஸோ இந்த 3 ஃபைல் நம்ம எழுதுறோம். நீங்க இங்க லூப் வரும்போது you can write, so you have to write this Ansible கீழே தான் you have to write. So loop reduce ஸோ ஜஸ்ட் நீங்க ரிக்வயர்ட் ஃபைல் இந்த வேரியபிள் கொடுத்தா மட்டும் போதும், இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ரிக்வயர்ட் ஃபைல் மட்டும் கொடுத்தா போதும், இட் வில் டேக் ப்ரொமோட். அப்போ ஃபைல் நேம் எப்படி மாற்றுவோம்னா லூப்பில் ஒரு வாட்டி ரன் ஆகும் போது பை டிஃபால்ட்டாக திஸ் வில் டேக் ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த லூப் போகும்போது ஃபர்ஸ்ட் இட் வில் டேக் இந்த டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கும். ஐட்டம்ன்றத டிஃபால்ட் வேல்யூவை இது எடுத்துக்கோ. லைக் ஃபர்ஸ்ட் லூப் ரன் ஆகும்போது ஐட்டமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா config d இருக்கும். தென் இங்கே வரும்போது இதோட ஐட்டம் வேல்யூ பார்த்தீங்கன்னா config இருக்கும். இதோட வரும்போது config text இருக்கும். ஸோ we can variabilize here. ஸோ நம்மளுக்கு தெரியும். ஸோ எவ்ரி லூப்பில் வரும்போது ஐட்டம் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ you can use item கொடுத்தீங்கன்னா it will take your values. Okay, we'll save this file.
Let's save this file. We'll update. So இப்ப we hit pull. Here we know that it had a 28, right? So Ansible -playbook 28. Oops, run பண்ணிக்கனா. Yeah, having some issues. The funding lines to be wrong. We'll see with the ports. Also, path இருக்கட்டும். I think we'll see. If not, see, it got created. So I didn't add quotation இங்க double quotation add பண்ணதால I got added. So it got fixed. See, if it நம்ம போனோம்னா நான் வேற it tried local hostல தான் எடுத்திருக்கேன். If I go to my temp path, right? So எல்லாம் temp pathக்குள்ள போனீங்கன்னா you could see, right? Now config d, config text இந்த மூணு திங்ஸ்மே I got created, right? So it means in the loop it started working properly. So I can able to work with loops in the list value on pass penny. I can able to get it. So என்னால இது I can able to do that, right? So இதே ஒரு டிக்ஷனரியா இருந்ததுன்னா லைக் லிஸ்ட்ல டிக்ஷனரியா இருந்ததுன்னா இது என்னோட வேல்யூ. ஸோ இது இந்த லிஸ்ட்டுக்குள்ள டிக்ஷனரி வேல்யூவா இருந்தா how can I do that? So I'll go to 29 loop with list and dictionary. List and dictionary. So I'll copy this loop. இப்போ நம்ம கிட்ட required file இருக்கு. So how we can write, right? இப்போ என்கிட்ட இருக்கிறதுல ஃபைல் டிக்ஷனரி. இப்போ நான் இந்த கீவா எழுதுறேன் லைக் யூனோ ரைட் கீ வேல்யூ பெறானா டிக்ஷனரி. ஸோ நேம் ஃபைலோட நேம் எனக்கு config d, ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரே டைரக்டரி இருக்கு, எனக்கு வேற டைரக்டரி பாத் வேணும், எனக்கு ஒரே இடம் வேணாம். ஸோ ஐ வாண்ட் டு கிரியேட் இன் ஏ டிஃப்ரெண்ட் பாத், எனக்கு எல்லா இடத்துலையுமே டிஃப்ரெண்ட்டாக வேணும். ஸோ ஒரே ஐ வாண்ட் டு ரைட் இட் இன் சிங்கிள் வேணாம்னா யூ கேன் யூஸ் ஒன் மோர் கால். ஸோ வி கேன் யூஸ் டைரக்ட்னு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு தென் ஸோ டைரக்ட்லி கொடுத்துட்டு ஸோ ஐ வாண்ட் டு கிவ் இன் a different location called நான் டெம்ப்ளே இது மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். டெம்ப்ளே கிரியேட் பண்ணிட்டு தென் மோட்னா பர்மிஷன். சப்போஸ் ஐ வாண்ட் டு கிவ் a different permission for each files வச்சுக்கோங்களேன். ஸோ மோட் கொடுத்துட்டு இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா I want to create 0,777 permission கொடுக்கணும். So இதே போல if I want to do for all the files, right, I can able to do that. So இது எப்படி நம்ம லூப்ல யூஸ் பண்றது தான் like so we'll change the file name. Suppose நீங்க வேற இடத்துல யூஸ் பண்றீங்க like I want to create in a secured வேற location, you can use I'll use became I'll become true because I'll be using temp இல்லாம /opt ல 100 permission யூஸ் பண்ண போறேன். இங்க I'll be creating 400 permission. So before that I'll remove this file sudo rm -rf -temp
config star. All config files got deleted. Okay, so இதை கொடுத்துட்டேன். இப்போ இங்க வரும்போது இந்த டாஸ்க்ல ப்ரொமோட் நான் எப்படி ஐ வில் கெட் எப்படி நான் எடுப்பேன்னா, யூ கேன் ஃபர்ஸ்ட் ஒரு மெசேஜ் நம்ம கிரியேட் பண்ணி வில் சி எப்படி அது பிரிண்ட் ஆகுதுன்ட்டு. பிஃபோர் வி ஆர் கிரியேட்டிங் ரைட், வில் சி இந்த ரிக்வயர்ட் ஃபைல்கிட்ட நம்ம லூப்ல பிரிண்ட் பண்ணுவோம் வாட் இட் பிரிண்டிங். ஸோ தென் வி கேன் ஹேவ் அன் ஐடியா. இப்போ நான் ஒரு டம்மியா வந்து ஒரு பிளே எழுதுறேன், நேம் கொடுத்துட்டு printing required file to understand கொடுத்துட்டு, so you know we'll use ansible dot built-in dot debug யூஸ் பண்ணிட்டு, so மெசேஜ்ல will be இந்த பர்டிகுலர் ஃபைலை நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ we know it is a multiple values. ஸோ நம்ம required ஃபைலோட will print item, ஏன்னா நம்ம லூப் யூஸ் பண்ண போறோம்ல, அதனால will use print item. ஸோ இங்க வரும்போது லூப்ல will pass this value. ஸோ இதை நான் பாஸ் பண்றேன். இதை நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்றதுன்னு we'll have an idea. ஓகேவா? ஸோ I'll copy this, I'll save, I'll push it. So we'll pull பண்றேன். Let me clear screen and run Ansible-playbook. So we know we'll be using 29, right? See, இங்க போச்சுன்னா see என்ன வருது, director equal to temp வருது, then mode equal to 077 வருது, then name equal to config d வருது, right? So why I didn't change the name, I will change the name. Okay, ஒரு item போகும்போது you could see, right, 600 400 777 வரும்போது we got this detail, right? So with the help of this detail we can write the function. See, I'll name the change the text config dot test. Okay, wow. So we know we are getting this value, right? Particular எழுதும்போது we are getting this value, right? So you can if you want you can remove or you can have it and we'll write again the play. இங்க name எழுதும்போது so file creation task. So இங்க எழுதுறோம் நம்ம, இங்க ansible dot in dot file. So நம்ம file module தான் யூஸ் பண்ண போறதுனால file. So file module first thing you have to mention source கரெக்டா? source வரும்போது இங்க ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த ஐட்டம்ல வரும் கரெக்டா? ஸோ ஐட்டம் சோர்ஸ் எங்க வேணும், நம்மளுக்கு எந்த இடத்துல கிரியேட் பண்றோமோ அது கிரியேட் பண்றோம், ரைட்? ஸோ we know it is creating under directory. ஸோ ஒரு வாட்டி வரும்போது you have to mention item, you have to mention item dot directory நீங்க கொடுத்தீங்கன்னா it will take that value. ஸோ item dot directoryல then என்ன ஃபைல் நேம் நம்ம யூஸ் பண்ணுவோம் கரெக்டா? ஸ்லாஷ் file name நம்மளுக்கு தெரியும், we have this, right? Similarly we have to use item dot name கொடுத்துட்டா it will create. Then you know state is touch. Then நம்ம புதுசா இன்னொன்று ஆட் பண்ணிருக்கோம், right? mode. ஸோ மோடு நீங்க வேணும்னா யூ கேன் யூஸ், உங்களுக்கே தெரியும் ஃபைல் பர்மிஷன் சேஞ்ச் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் மோட். தென் இங்க வரும்போது ஸோ ஐட்டம் டாட் மோட், இந்த ஐட்டம் டாட் மோட் வரும்போது இந்த வேல்யூ இட் வில் பாஸ் ஹியர். ஓகே, ஸோ
we'll see this works or not. Okay, நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். Here we did not closed it. Okay, we'll see இது ஒர்க் ஆகுதான்னு. In case any indentation இருந்ததுன்னா we'll fix it. Okay, wait and push. Undefined variable a undefined variable வருதுன்னா we never used loop. loop கொடுக்கல நம்ம. Oh, sorry. Fill பண்ணிட்டோம். We'll run this playbook now. Fail by required message, required missing path. Sorry, we have to use path, right? Not source. Path use பண்ணணும், not source. So again pulling it. So here no such file or directory. ஏன்னா நம்ம தப்பா கொடுத்துருப்போம். We never used this path. Okay, see, இப்போ மற்றது we created, right? If you go to that particular location, opt-க்குள்ள போய் பார்த்தோம்னா we can see ls-a/opt. See, நம்ம 600 பெர்மிஷன் கொடுத்ததுனால it got created, right? So இதே நம்ம டெம்ப்ல போய் பார்த்தோம்னா config, right? It has 777 permission, right? See, dynamica we created it. So இதை நான் fix பண்ணிட்டேன். So again we'll commit this. It got changed. ஏன்னா நான் எல்லா வாட்டி ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னா we are permission அது ரீட் ஆகுறதுனால it will get changed. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம போய் பார்த்தோம்னா ls cd if you go ll-a டெம்ப்ல போய் பார்த்தீங்கன்னா you could see config.txt. see 400 permission கொடுத்ததுனால வெறும் ரீட் மட்டும் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இயர் யூ கேன் ஏபிள் டு கிரியேட் லைக் லூப் வந்து டிக்ஷனரி வச்சுட்டு யூ கேன் டு. தென் ஒன் மோர் எக்ஸாம்பிள் வித் கம்ப்ளீட் டிக்ஷனரி. இது பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டுக்குள்ள டிக்ஷனரி இருக்கு, கரெக்டா? இது லிஸ்ட்டுக்குள்ள டிக்ஷனரி இருக்கு. சப்போஸ் எனக்கு டிக்ஷனரியவா இருந்ததுன்னா how we can do. So we'll have one more call. $29 with the loop with dictionary. YAML. Okay. இது வரைக்கும் நம்ம வெறும் லூப் மட்டும் தான் பார்த்தோம். இயர் நம்ம பார்க்கும்போது I'll show you when you are handling completely dictionary, right? So this is that, yeah. File name changed.
ஓகே. ஸோ இது நம்ம கம்ப்ளீட்டா வந்து நம்ம பார்த்தோம்னா we used only loop. இப்போ லூப் வித் டிக்ஷனரி, இன்னொரு வித் டிக்ஷனரின்றத நம்ம பார்க்க போறோம். லைக் ஐ ஷோ யூ ஒன் மோர் எக்ஸாம்பிள். லூப்ல வித் டிக்ஷனரி லூப் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு ஐ வில் ஷோ யூ. ஸோ வில் டேக் தி சேம். இங்க வரும்போது டெமோ ஆர் லூப் வித் கம்ப்ளீட் டிக்ஷனரி, லிஸ்ட் இல்லாம எல்லாமே வந்து டிக்ஷனரியா எழுதும். ஸோ ரிக்வயர்ட் ஃபைல்ஸ்குள்ள வில் ஹேவ் ஆல், எல்லாமே நமக்கு வந்து கான்ஃபிக்ன்ற ஒரு ஃபைல் வேணும் நம்மளுக்கு. அதுக்குள்ள டைரக்டரி என்ன எழுத போறேன் நான், ஐ வில் பி ரைட்டிங் டெம்ப் /temp எனக்கு டைரக்டரி வேணும். தென் ஐ கேன் ஹேவ் மோர் கொடுத்துட்டு, ஸோ ஹியர் ஐ வில் பி யூசிங் 077 சாரி. ஸோ இதே போல ஐ வில் பி ரைட்டிங் ஃபார் 3 files. Data. ஓகே. ஸோ இங்க எழுதும்போது ஐ ரைட் இங்க எழுதும்போது ஐ ரைட் config.t config.test 7. I'll go with op directory. இன்னொன்று பார்த்தீங்கன்னா I can create home and இந்த டைரக்டரியில் I'll be creating this file எடுத்துக்கோங்களேன். ஓகே, we are using 3 different directories. ஸோ அதனால ஆப்ட் கண்டு இந்த பிளேஸ்க்கு வேணும்னா ஆப்டில் நம்ம கிரியேட் பண்ணோம்னா we should have root privileges. ஸோ இதை நான் எழுதிட்டேன். ஸோ இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணா how it values getting printed, அதை பேஸ் பண்ணி we have to write. So first task வந்து I will write name printing to understand. உங்களுக்கு தெரியும் will use ansible dot built-in dot debug module யூஸ் பண்ணி will be printing. So message equal to will be printing required file இல்ல item will print item print பண்ணுவோம் what it shows. So இங்க loop வரும்போது we have to use with dictionary கொடுத்துட்டு you have to give the variable required file. Okay, இந்த ஃபைலோட வேரியபிள் கொடுத்தீங்கன்னா let me copy. We'll run this playbook. Create principal playbook. We know it is 30. We have to understand this. Ururati போகும்போது it getting this right. Why last one is not printing? Right? Okay, I did wrong. I did small mistake. Fix it. Okay, see, it got printed 3 times. அதே போல ஒரு ஃபைலுக்கு it got printed 3 times. இங்க வரும்போது we need to understand how it is printing. So நம்ம கொடுத்த ஃபைல் நேம் எல்லாமே கீ வேல்யூல இருக்கு. ஸோ கீ தென் இதுக்குள்ள வரும்போது இதோட வேல்யூஸ்
ஒரு வேல்யூ போட்டல it can have 2 or 3 values. So we'll take this one as an example, then we'll try to create the file. Okay, so இதை நம்ம வச்சுக்கிட்டு with the help of this we will create a file creation. So name file creation. இங்க நம்ம எழுதும்போது you know it will be Ansible built-in dot right. இந்த மாடல் யூஸ் பண்ண போறோம். ஸோ நம்மளுக்கு தெரியும் we have to use path. கரெக்டா ஃபர்ஸ்ட் path எழுதும் போது ஸோ path எதுல இருக்கு? ஸோ you know it is under value, right? So it means you have to use item dot value குள்ள இருக்கிற item dot value குள்ள இருக்கனால you have to use item dot value dot dir கொடுத்தீங்கன்னா it will take that value. Then you have to use file name, right? File name கொடுக்கும்போது you know it is key, right? So you have to use, remove this and you have to use item dot key. Key கொடுத்தீங்கன்னா it will create. Then mode வந்து என்ன இதுல இருக்குன்னா you could know item dot value dot modeல இருக்கு. கரெக்டா? So you have to use this. Then state equal to present. Here is SENT present. Okay, dot touch. Okay, file touch பண்றோம், create பண்றோம். So I'll remove this. So we can give a different name. So config1, config d1, config test1. Okay, wow. So we can see it is creating or not. And on the path la create agudante we can check. See, நம்ம எழுதிட்டோம். We'll save it. We'll save what? So I'll commit. So we have to pull the changes first. Here we go run this, right? We have some issues. We'll see syntax problem. Okay, file creation path is good, item is good, state is good, item. That it's saying error. Undefined variable. Okay, நம்ம இதுவே யூஸ் பண்ணல, லூப்பே யூஸ் பண்ணல. So we have to use this loop. With dictionary required file நம்ம இதை பாஸ் பண்ணல. That was the issue. So I pull again. See, it got created. இப்போ நம்மளோட இந்த pathல போய் பார்த்தீங்கன்னா you can able to see this file. என்ன file? config.txt1. So answer. What was that file name? Config text.1, right? See, it got created with 777 permission. So now எல்லாத்துக்குமே 777 தான் கொடுத்துருக்கேன். So it got created. Config.text.1, it got created. Then we can able to use that function. See, என்ன நேம் கொடுத்துருந்தோமோ அதே நேம்ல கிரியேட் ஆயிருக்கு, என்ன பெர்மிஷன் கொடுத்துருந்தோமோ அந்த பெர்மிஷன் கிரியேட் ஆயிருக்கு, விச் டைரக்டரி வித் மென்ஷன், ரைட்? அதுவும் நம்மளுக்கு இட் காட் பிரிண்டட். ஸோ இதை தான் நீங்கள் டிக்ஷனரி வரும்போது யூ ஹவ் டு யூஸ் வித் டிக்ஷனரி. லிஸ்டா வரும்போது யூ கேன் யூஸ் டிஸ்பிளே லூப். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, வித் டிக்ஷனரி இல்லாமல் வித் லூப் கொடுத்து பாருங்க, யூ வில் கெட் அன் எரர். ஏன் எரர் வருதுன்ட்டு யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இதுலேயே ஐ வில் ரிமூவ் த ஃபைல்ஸ். ஐ டோன்ட் வாண்ட், ஐ வில் ரிமூவ்
files. So if I give absent, right? Pushing changes, yeah, changes pushed. I run my playbook. It got removed. Ellame, it got removed. If I go to my home admin, right, and then slash and the file is got removed. Okay. In this way, you can play with your dictionaries. Dictionary la நீங்க எழுதும்போது you can able to do those things. Okay. Then next I'll take a simple one. Template model மட்டும் இருக்கு. Then we have to go for collections, roles இதெல்லாம் இருக்கு. I will take a smaller one. Like we have like next 10 minutes that. We'll take template tomorrow. Little bit so okay, I'll stop here. We have like few things pending. என்னென்ன pending பார்த்தீங்கன்னா template model நான் சொல்லவே இதற்கு பேர் we haven't discussed template 1, then collections, then dynamic inventory எப்படி கிரியேட் பண்றது, then roles at last Vault. The 5 topic we cover, right? We completed Ansible. Okay, then real-time examples, real-time use case, and interview questions. Either நீங்க மோஸ்டா like expect பண்ணுவீங்கன்ட்டு we will talk. Okay, so in the 6 things we completed, right? Ansible complete முடிஞ்சிரும். Probably 1 or 2 classes or 3 classes we can complete. Okay, so I'll stop here. If you have any doubts, you can let me know. Otherwise, we can wind up for the day. Thank you, Pramod. Thank you. So I'll stop here. Bye-bye.